சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் ஏதோ ஒன்று அவங்க தொழிலுக்கான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி லாபகரமாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருக்கும் வேலை வந்து கொஞ்சம் இவங்களை வந்து இன்சல்ட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். தலைமை பொறுப்பான விஷயங்களில் ஒரு அவமானங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நண்பர்கள் ஒன்று சேர்க்கை கிடைச்சிங்கன்னா அந்த நண்பர்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நண்பர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிம்மராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் ஏதோ ஒன்று அவங்க தொழிலுக்கான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி லாபகரமாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நண்பர்கள் ஒன்று சேர்க்கை கிடைச்சிங்கன்னா அந்த நண்பர்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நண்பர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்திலும் லாபத்தையும் ஒரு சிறு குழப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுபவர், அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கலாம் அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம். அப்பா பையனுக்குள்ள தொடர்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா பையன் அப்பா மகளுக்குள்ள தொடர்பு மிக அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் வேலைகள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வந்து கொஞ்சம் இவங்களை வந்து இன்சல்ட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். தலைமை பொறுப்பான விஷயங்களில் ஒரு அவமானங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதுமாதிரி இவங்க கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றுவதற்காக ரொம்ப போராடுவாங்க. கௌரவம் சார்ந்த விஷயத்தில் இது என் கௌரவ நிலை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் தைரியம் வாய்ந்ததாகவும் இருக்கும். எந்த இதனாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் அதை செஞ்சு தான் ஆவேன் அப்படிங்கிற தைரியத்தோடு அதை செய்வாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனங்கள் அதில் வந்தும் இவங்க நல்ல தைரியமாக உள்வாங்கி இறங்கி செய்யலாம், சக்ஸஸும் கொடுப்பாங்க. அதனால் வீடு மனை வாகனங்கள் அமைவதில் இவங்களுக்கு சிறப்பான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர் மேம். இந்த மாதம் முழுவதுமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னா சிம்மராசினியர்கள் எந்த தெய்வத்தோட வழிபாடு எடுத்துக்கலாம்? இவங்களுக்கு வழிபாடுனா திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிலைகள் வந்து தானம் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். சிலை தானம் வந்து இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சிலையை ஏதாச்சும் கோயிலுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து உணவு உட்கொள்வதில் கொஞ்சம் இது இருக்கும். யாராச்சும் ஹெல்ப் பண்ணி தான் உணவுகள் கொடுக்கணும். ஏன்னா டைம் இருக்காது, யாராச்சும் ஊட்டி விடணும், இல்லாட்டி யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களா வாங்கி சாப்பிட்றோம். மற்றவங்களுடைய இது வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்க வந்து நடராஜர் வழிபாடும் மிக சிறந்ததாக இருக்கும். ஓகே, சூப்பர்மா. ஸோ நம்ம நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த வைகாசி மாதம் வந்து நம்ம நேயர்களும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ஹை பீக்கான ஒரு மெடிக்கல் விஷயம் வந்து நல்லா நடக்கும். ஆஸ்பத்திரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளது. அப்புறம் தலைமைத்துவமான விஷயங்கள், தலைமை முதன்மைக்கான விஷயங்கள் பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு ஓவர் டெம்பரேச்சர் விஷயமும் அதை பற்றின பேச்சுக்கள் அதனால் உள்ள விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள் வந்து அவ்வளோ அப்பாக இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டிங்லலாம் இருக்கணும் அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த எரிவாயு தன்மை பொருட்கள் அது சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒழிஞ்சு பாசிட்டிவாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வாயுடைய இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கோபங்கள் தாபங்கள் அதிகமாக இருக்கும். சிந்தனை இல்லாத சிந்திக்கவே செய்யாமல் நம்ம கோபத்தை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வைகாசி மாதம் வந்து கோபத்தினுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும் வரைய சிந்தனைக்குள்ள முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். மேம், இப்போ வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள் இப்போ ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்களாம் முடிவெடுக்கலாம்? ஓகே, இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய ஏதாச்சும் முயற்சிகள், ஏதாச்சும் லவ் காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் வந்து நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்களே ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். எந்தெந்த ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைகாசி மாதம் முழுவதும்? வைகாசி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கிறவர் வந்து
மேச ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய கோபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஆண்டாக ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமான பெருக்கத்துக்கு அதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போக்குவரத்து சார்ந்த விஷயங்களும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் சடனாக ஒரு முடிவு எடுத்து திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பிடிவாதத்துக்குள்ள மாதமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தை பற்றிய தாட் அதிகமாக இருப்பதை விட லாபத்தை எவ்வளோ சம்பாதிக்கலாம், லாபம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதும், அப்புறம் நண்பர்களுடைய உறவு நிலையை வந்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்கலாம். தனித்துவமானவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்களை நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் சிறிது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துலா ராசிக்காரர்கள் வந்து நல்ல அப்பா வழி உள்ள உறவுகள் இல்லாட்டா அப்பா வழியுடன் தொடர்புகள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல நட்பில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைகள் ஏற்படும். திடீர்னு ஒரு முடிவுகள் முன்ன பின்ன ஒரு முரண்பாடுகான முடிவுகள் மாற்றத்துக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தொழில் உங்களுக்கு இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு கிடைக்கும். அதே சமயம் நிறைய கோயில்கள் அங்கங்கே போகும்போது உங்களை எல்லோரும் ஒரு அடையாளம் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறனில் இருப்பீர்கள். நண்பர்களுடன் நல்லா வெளியில் ஒரு சினிமா அந்த மாதிரி இடத்தில் போகக்கூடிய தன்மையாக இருப்பீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்வார்கள். புதிய முயற்சி உறவினர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், மனநிலை பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயின் மேலே கோபம் வரும், அப்புறம் தாய் மேலே ஒரு பாசம் வரும். இது ரெண்டும் கலந்து தாயினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு மாறுதல் கூடியதாக இருக்கும். கோபத்தின் உச்சத்தில் தாய் மேலே இருப்பா, அதுக்கப்புறம் திரும்ப மனம் மாறும். இந்த மாதிரி தன்மை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. மறைமுக உறவுகளில் ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணமாக இருக்கும். அப்புறம் தாய் வீட்டுக்கு போவதாக இருக்கும், இல்லாட்டா பூர்வீகம் இடம் சார்ந்த இடத்துக்கு வருவதாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு தொழிலை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்.